வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்பெச்சுவல் லகுனா கேம்பஸ் விச் இஸ் இன் பிலிப்பைன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் நீங்க நீட் முடிச்சு இப்ப எம்பிபிஎஸ் படிப்புக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிலிப்பைன்ஸ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்பெச்சுவல் லகுனா கேம்பஸ வந்து தமாயோ யூனிவர்சிட்டியுமே சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணிலால இருந்து, ஸோ மணிலா தான் வந்து பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் சிட்டி. ஸோ மணிலா ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 40 நிமிஷம் தான் வரும் இந்த யூனிவர்சிட்டிக்கு ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்பெச்சுவல் வந்து இதுதான் மெயின் கேம்பஸ். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய கேம்பஸஸ் அவைலபிள் இருக்கு. நான் வந்து பேசிட்டு இருக்கிறது லகுனா கேம்பஸ். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்பெச்சுவலோட மெயின் கேம்பஸ். இந்த யூனிவர்சிட்டி வந்து 1975ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அண்ட் மீடியம் ஆஃப் டீச்சிங் வந்து உங்களுக்கு 6 வருஷமுமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இங்கிலீஷ்ல தான் ஃபுல் கம்யூனிகேஷனுமே இருக்கும். ஸோ அங்க உள்ள மக்கள் எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கும் போதும் சரி, படிச்சு முடிச்சு கிளினிக்கல் பார்க்கும் போதும் சரி, எந்த வித கம்யூனிகேஷன் கேப்புமே இருக்காது. அண்ட் ஆல்சோ கிளைமேட் வைஸும் பாத்தீங்கன்னா சின்ஸ் இது வந்து ஏசியன் கண்ட்ரி வந்து பிலிப்பைன்ஸ். ஸோ அதனால நம்ம ஊர்ல எப்படி ரைஸ் அவைலபிள் இருக்குமோ அதே மாதிரிதான் லைக் பிலிப்பைன்ஸ்லயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியா ரைஸ் ஸ்டேபிள் ஃபுட்டாவே அவைலபிள் இருக்கும். இன்ஃபேக்ட் ரைஸ் எல்லாம் வந்து அங்க சின்ன சின்ன போர்ஷனாவே தே ஹேவ் பேக்ட் இட் அண்ட் அவைலபிள் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. And with respect to so hostel facilities seri, food facilityume seri, everything is available. And with respect to university wise pathina indu vandu WHO and NMC approved, so which means padichu mudichittu thirupi India vandalum unga degree valid. And MD program பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா it is like 4.5 years. 54 மாசம் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் 1 year வரும். ஸோ நம்ம நியூ NMC ரூல்ஸ் படி இட் இஸ் அபைட். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஸோ படிச்சு முடிச்சா திருப்பி இந்தியா வந்தாலும் யுவர் டிகிரி இஸ் வேலிட். தே ஆல்சோ ப்ரொவைட் லைக் மெடிக்கல் சர்டிபிகேட் விச் இஸ் வேலிட் இன் இந்தியா. அண்ட் உங்களுக்கு வந்து பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து US பேஸ்ட் கரிக்குலம் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதனால தே ஹேவ் BSல உங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் MD ப்ரோக்ராம்ல 2 ரிசர்ச் பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க USMLE பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே it will be very helpful with respect to USMLE part. And Philippines பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வைஸ் செக்யூரிட்டி வைஸ் எந்த பிரச்சனையுமே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு இந்தியால இருந்து டிராவல் டைம் வந்து அப்ராக்சிமேட்டா ஜஸ்ட் 7 hours தான் ஆகும். வயா மலேசியா போகலாம், வயா சிங்கப்பூர் ஒரு வயா தாய்லாந்து வழியாவுமே தாராளமா பிலிப்பைன்ஸ் நம்ம ரீச் ஆகலாம். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் பி ஃபேசிங் எனி கைண்ட் ஆஃப் ஹிண்ட்ரன்சஸ். ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ப்ராப்பர் சிட்டின்றதுனால உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் பார்ட்லயுமே வந்து பேஷண்ட் ஃப்ளோ ரேஷியோ ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேம்பஸ்க்கு நியர்பைலயே உங்களுக்கு மார்க்கெட் ஃபெசிலிட்டில இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆல் அசசரிஸ் உங்களுக்கு கிராசரிஸ்ல இருந்து எல்லாமே அவைலபிள் இருக்கும் வித் லைக் அஃபோர்டபிள் ரேட்ல. மெயினா ஏன்னா பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் தே யூஸ் பெசோஸ்ன்றது தான் அவங்களோட கரன்சிஸ். ஸோ அதனால அங்க வந்து உங்களுக்கு கிடைக்கிற கிராசரிஸ், இந்தியன் கிராசரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரைஸ் டிஃபரன்ஸ் வராது இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸ்க்குமே. அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் காலேஜ் இன் கேம்பஸ் ஹாஸ்டலுமே இருக்கு. அண்ட் காலேஜ் சுத்தியுமே காலேஜோட ஹாஸ்டலே அவைலபிள் இருக்கு விச் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர்ட். அண்ட் செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் கேர்ள்ஸ்மே அவைலபிள். அண்ட் ஃபுட் ஃபெசிலிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இந்தியன் ஃபுட் ஃபெசிலிட்டி தான். அண்ட் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு லைக் மாசத்துக்கு செலவு எவ்வளவு ஆகும்னா ஃபார் ஹாஸ்டல் அண்ட் ஃபுட்டுக்கு 10,000 to 12,000 pesos. ஸோ இந்தியன் ருபீஸ் படி பார்த்தா மாசத்துக்கு 15,000 இருந்து 18,000 ரூபாய் வரும். அண்ட் உங்களுக்கு MD ப்ரோக்ராமோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 4,750 USD வரும். ஸோ நம்ம இந்தியன் ருபீஸ் படி பார்த்தா 4.5 lakhs வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபீஸ் வரும். அண்ட் ஃபார் மோர் டீடைல்ஸ் வித் ரிகார்ட் டு அட்மிஷன் ஆஃப் பிலிப்பைன்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் த்ரூ மேட்டிக் ஸ்டடி அப்ராட். அண்ட் உங்களுக்கு வந்து லைக்
we do the admission. So right from the time of admission, the visa, the end to end, the whole of 6 years journey, we will be together with the students. And also உங்களுக்கு ஹாஸ்டல் பிக்கப் ஃபெசிலிட்டில இருந்து எல்லாமே it would be available. And students பொறுத்த வரைக்குமே it is a very safe and secure option with respect to MBBS. So என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பாத்தீங்கன்னா உங்களோட 10th certificate, 12th certificate, and last year NEET students ku NEET score card vachi we can start. If in the year now with NEET admit card vachi we can start with the process. Also passports with the passports provide pannalam, illana even with Aadhaar copy we can start with the process. And in fact parents kuda travel pannu students oda appdi nenachingana we provide a visa free services for the parents also. So what parents have to do is just book their tickets and hotel facility, so that end to end we will also be able to assist the parents also. So for more details with regard to admission of MBBS in Philippines, please contact Truematic Study Abroad.